சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 23ஆம் நாள், சப்தமி திதி காலை 9:45 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. சதயம் நட்சத்திரம் இன்று மாலை 4:03 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகவும் அருமையான இனிய நன்னாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், தனலாபங்கள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய வேலை அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். கடன் அமைப்புகள் கூட இப்போது தொழிலாளர் பெருமக்கள், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், அல்லது வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், அவ்வளோ பேருக்குமே கடந்த காலத்தில் தொல்லைப்படுத்துகின்ற விதமாக இருந்து வந்த கடன் அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நாள்னே சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல பாம்புகள் என்று சொல்லப்படக்கூடிய சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்ளும்போது எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே தான் இருக்கும். நமக்கு தேவையில்லாத சில விஷயங்களை கட்டுப்படுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இந்த பாம்பு கிரகங்களுக்கு உண்டு என்பதால் 6இல் கேது இருக்கக்கூடிய இந்த அமைப்பு கடன் நோய் போன்ற அமைப்புகளை கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய நிலைமை இப்போது அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் உண்டு. 60 வயது கடந்தவர்களுக்கு கூட ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடியது. எந்த மருத்துவ முறை நல்லா இருக்கும், சித்தா பார்க்கலாமா, ஆரோக்கியமான ஒரு ஆயுர்வேதா பார்க்கலாமா, அல்லது அலோபதியை பார்க்கலாமா என்பது போன்ற மருத்துவ முறைகள், நல்ல டாக்டர் யார் என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா எந்த வேலை நமக்கு நல்லது, இது வரைக்கும் பிடிச்சமில்லாத வேலையில் இருக்கிறவங்க, ஒரு டார்ச்சர் பிடிச்ச வேலையில் இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்குமே அந்த டார்ச்சர்லேருந்து விலகக்கூடிய, நைட் ஷிஃப்ட்டே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பகல் ஷிஃப்ட்டுக்கு மாற முடியல, அல்லது இந்த கம்பெனியில் சம்பளம் கம்மியாக இருக்குது, இதை விட சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான மாற்றங்களை பார்க்குறேன் என்கின்ற மாதிரியாக வேலை அமைப்புகளில் மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைய பருவத்தினருக்கு கூட ஓய்வு நாளான இன்று தவிர்த்து அப்படியே அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்து கேது இருக்கக்கூடிய நல்ல நாளான மேஷராசிக்கு இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5ல் கேது இருந்தாலும் கூட 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ல் இருக்கிற கேதுவை இன்றைக்கு குரு பார்க்கின்றது ஒரு நல்ல அமைப்பு. ஆக சர்ப்பங்கள் எப்பொழுதுமே குரு பார்வை, சுக்கிர தொடர்புகள் இருக்கும்போது நல்ல பலன்களை செய்வார்கள் என்கின்றதன் அடிப்படையில் புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவான நல்ல சந்தோஷமான மன திருப்திகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு புனிதமான கருவுறுதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு மருத்துவம் பார்க்குறவங்க, பிள்ளை இல்லைங்க, ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆக போகுது, பிள்ளைக்காக கொஞ்சம் நாங்கள் மருத்துவ முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோன்றவங்களுக்கு தெளிவான மருத்துவ முறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். இந்த மாதத்திலேயே நல்ல செய்திகள், புத்திரபாக்கியத்திற்கான கருவுறுதல் நடந்து விட்டது என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஏற்கனவே சிறு குழந்தைகளின் பேரில் பேச்சு வரலைங்க, ஒரு மாதிரியாக குழந்தை நடக்க மாட்டேங்குது, ஏதாவது குறை இருக்குமோன்னு தெரியல, செக் பண்ணணும் என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் பயம் நிலையில் இருக்கிறவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, குழந்தைகள் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதற்கான அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடத்துல கேது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல யோக நாளான இன்று ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் இன்றைக்கு நல்ல சுபத்துவ அமைப்பில் இருக்குது. குருவின் பார்வையில் கேது இருந்தாலும் கூட மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இன்றைக்கு இருக்குது. அதாவது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அம்மா மீது கொஞ்சம் வருத்தம் இருக்கிறவங்க, அல்லது அம்மா நம்ம மேலே கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அம்மா கிட்ட பயந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் அன்பை பொழிகின்ற நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அம்மா கோச்சி என்னங்க பண்ண போகுது, என்ன இருந்தாலும் பெத்த தாய் தானே என்கின்ற மாதிரியாக
ஒரு நெகிழ்ச்சியான நல்ல அனுபவங்கள் இன்றைக்கு தாய்க்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாங்க. அம்மா அப்பா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க, இந்த வண்டி தான் வாங்கணும், அது இவ்வளோ ஸ்பீடாக போகிற வண்டி தான் வாங்கணும், ஆனால் நான் ஸ்பீடாக ஓட்டணுன்றதுக்காகவே முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்க ஓய்வு நாளான இன்று உங்களுடைய தரப்பு நியாயத்தை, இந்த வண்டி தான் வேணும் அந்த வண்டி தான் வேணுன்ற ஒரு தரப்பு நியாயத்தை இன்றைக்கி அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவத்து மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. சுகப்பயணங்கள் இன்றைக்கு ஏற்படும். குடும்பஸ்தர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி மனைவி குழந்தைகளோட எங்கேயாவது போய் பக்கத்தில் ஒரு இடத்துல, அது ஒரு புனிதமான இடமா இருந்தாலும் சரி, அல்லது இந்த உல்லாச பயணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, குழந்தைகளை இங்கே கூட்டு போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் என்கின்ற மாதிரியான உல்லாச பயண அமைப்புகளுக்கு ஏற்ற நாளாகவும் அங்கே நீங்கள் ஒரு மத்தியானத்திற்கு பிறகு போய் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்று அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அஷ்டமச்சனியின் ஆதிக்கம் போட்டு பிரட்டி எடுத்துருச்சுங்க. இன்னும் ஒரு 3 மாதம்தான். இந்த 3 மாதத்தில் அஷ்டமச்சனி கடகராசிக்காரர்களை விட்டு அப்படியே ஒடிய போகிறது. ஒரு 30 வருஷத்துக்கு அடுத்து அஷ்டமச்சனி வராது. ஒரு 27 வருஷம் கழித்து தான் அடுத்த அமைப்பு. ஒரு 30 வருஷம்ன்றது ஒரு தலைமுறை இல்லையா? இனிமேல் நீங்கள் நல்லா இருக்க போகிறதுக்கான ஒரு 3 மாதத்தில் அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி பார்த்து இவரை இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன் என்கின்ற மாதிரி ஒரு பெரிய மனுஷரை சந்திக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்திரிச்சு இன்றைக்கி காலையில் எதை ஆரம்பிச்சிங்களோ அதை அப்படியே ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்க. அப்படியே அவரை போய் பார்க்க போனேன்றது ஒரு முன்னாடியே 10 மணிக்கு அவர் வர சொல்லியிருக்கிறாருன்னா 9 மணிக்கே போய் முன்னாடியே நின்றுட்டிங்கன்னு வைங்க. அதற்கேற்றாற் போல் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக ஒரு சந்திப்பின் மூலமாக ஒரு அறிமுகத்தின் மூலமாக கடகராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்றன. இன்றைக்கே நடந்துரும் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இன்னும் 2 மாதத்தில் படிப்படியாக நடப்பதற்கான நல் ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கைலாம் வரும். இழந்து விட்ட தன்னம்பிக்கை அவ்வளோதான் போச்சு. 2 வருஷமாக அடிபட்டு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். கடன் இப்படி ஆயிடுச்சு, அது இப்படி ஆயிடுச்சு, வீடு இப்படி ஆயிடுச்சு, குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, எனக்கே உடம்பு இப்படி ஆயிடுச்சு, மனசு இப்படி ஆயிடுச்சு என்கின்ற மாதிரியாக கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பூசம் ஆயில்யம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிலாம் ஒன்றும் ஆயிடலைங்க. எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுக்கலாம். எதுவும் நம்முடைய கையை விட்டு போகவில்லை என்கின்ற ஒரு அதீத தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு தன வீடு இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறது. அருமையான ஒரு நல்ல அமைப்பில் குருவின் பார்வையில் இன்றைக்கு கேது இருக்கிறார். ஆன்மீக சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இன்றைக்கு ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குரு கேது அப்படின்னாலே ஆன்மீகம் தாங்க. ஆன்மீக அமைப்புகள் இன்றைக்கு செழிப்பாக இருக்கும். ஆன்மீக தலங்களில் ஒரு வியாபாரத்தை தொழிலை வச்சுருக்கிறவங்க, திருவண்ணாமலை, திருப்பதி, ஸ்ரீரங்கம் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய ஒரு வைணவ சிவத்தலங்களில் தங்களுடைய தொழில் அமைப்புகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்ல அளவில் லாபம் வரக்கூடிய ஒரு யோகமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதை போலவே கோவிலை சுற்றி புனித ஆலயங்களை, தேவாலயங்களை சுற்றி இந்த மாதிரியான புனித மத ஆலயங்களை சுற்றி தன்னுடைய தொழில் அமைப்புகளை தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்புகள் இருக்கும். சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பம் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக அடங்கி இருக்கக்கூடிய தன்மைகள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனால்தான் குடும்பம், இல்லைன்னா மற்றவங்க நம்மளை நம்ம ஒரு மாதிரியாக நினச்சிருவாங்க என்கின்ற மாதிரியாக பிரத்தியாருக்காகவாவது தன்னுடைய உள்ள குமுறல்களை கஷ்டங்களை அடக்கி வைத்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகள் அமைப்பு இன்றைக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கிறது. தனவரவுக்கும் ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட பணம் எங்கேருந்து வருதுன்றதை பற்றி கொஞ்சம் மனசு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அது சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு ஈடுபாடு போய் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கின்ற நாளாக இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இது போன்ற எண்ணங்கள் இன்று முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் இன்றைக்கு. ராசியிலேயே கேது இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியில் ராகு இருப்பதற்கும் கேது இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ராகு என்பது ஒரு அடர்ந்த இருட்டு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். கேது என்பது அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டது அல்ல.
ஆக இன்றைக்கு என்ன நடக்கும்? வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் எண்ணங்கள் போகும். அந்நிய இன மத மொழி பேசக்கூடியவர்களின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. தூர பயணங்கள், தூர இடங்களின் மீது நாட்டங்கள் வரக்கூடிய தன்மை, ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய நாளாக, ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அங்கே போகலாமா இங்கே போகலாமா என்பதை பற்றி மனம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு வேற்றுமொழி பேசக்கூடிய வேற்று மதம் சார்ந்தவரின் மூலமான அறிமுகங்கள் நல்ல விதமாக கிடைத்து, அல்லது ஏற்கனவே ஒரு வேற்றுமொழி பேசக்கூடிய ஒரு மாற்று மத நண்பர் மூலமான ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகவும், வேலை தொழில் அமைப்புகள் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பேச்சு வார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கு ஒரு சுபத்தன்மையோடு கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாள். இன்றைக்கு வாங்க இந்த காசை கொடுத்துட்றேன், இன்றைக்கி வாங்க இதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் என்பது மாதிரியான நீங்கள் சொல்லுகின்ற அமைப்பு, இதை நம்ம செய்ய முடியுமா என்பதை நீங்கள் அப்படியே கருத்தில் கொண்டு ப்ராமிஸ் பண்ணுறது, அந்த ப்ராமிஸ் பண்ணபடியே அதை அப்படியே நடத்தி காட்டக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் இன்றைக்கி நல்லா இருக்குங்க. கணவர் குழந்தைகள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள், கவலைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அத்தனை கன்னிராசிக்கார சகோதரிகளுக்கும் நல்ல விதமான தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 12ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்குது. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, பயணங்களை கூட கொஞ்சம் அதிகமாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீண் விரயங்கள் எல்லாம் இன்றைக்கி துலா ராசிக்காரர்களுக்கு தடுத்து நிறுத்தப்படும். மாதமானால் இது தனியாக இதுக்குன்னு துண்டாக எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக அசுப செலவுகள், அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ புருஷனுக்கோ பொண்டாட்டிக்கோ பிள்ளைக்கோ, குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு எதையாவது ஒரு நோய் வந்துடுது, தலைவலி வந்துடுது, காய்ச்சல் வந்துடுது, டாக்டர்கிட்ட பார்த்தே ஆகணும்னு இருக்குது. மாதமானால் 2000மோ 3000மோ 5000மோ 10,000மோ அவங்கவுங்க சக்தி கேட்டாற்படி தூக்கி வச்சிட வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியான மருத்துவம் மாதிரியான அசுப செலவுகள் அப்படியே நிற்கக்கூடிய, ஓரளவுக்காவது பாக்கெட்டில் பணம் சேர்க்கக்கூடிய, ஒரு சம்பளத்திலேயோ வருமானத்திலேயோ ஒரு 10% சேர்த்து வச்சேன், பொண்டாட்டி கையில் கொடுத்து பீரோவில் வைக்க சொன்னேன் என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாளை துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்லலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். அங்கேயே இருக்கிற ஊர்லேயே வீடு வாகனம் சேர்க்கை போன்றவைகள் கிடைக்கும். நல்ல வேலை மாற்றங்கள் இருக்கும். எல்லா நிலைமைகள்லேயும் ஒரு கிட்ட பயணம் தூர பயணம்னு சொல்லுவோம். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு கேட்டாற்போல் அந்த தூரம் இருக்கும். ஏதாவது ஒரு பயணத்தின் மூலமாக இந்த வாரத்திலேயே நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு. அடிக்கடி பயணம் போகிறவங்க, ட்ராவல்னாலேயே தொழிலை வச்சிட்ருக்கிறவங்க, காரு பைக்கு ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறவங்க, டூ வீலர் மூலமாக ஏதாவது ஒரு நல்லவைகளை அந்த தொழில் அமைப்புகள் இருக்குல்ல, டெலிவரி பாய்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இவர்கள் மூலமானவர்கள், இந்த மாதிரியான தொழிலை வைத்திருக்கவர்கள் அனைவருக்குமே பணவரவு வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு லாபமான நாள் இன்னைக்கு. 11ஆம் இடம் இன்றைக்கு கேதுவின் இருப்பு, கூடவே குருவின் பார்வை, தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாள். ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி என்ன யோசனை பண்ணுறீங்களோ, எதை தொடுறீங்களோ, எதுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அது அப்படியே 100% வெற்றி. 100% கூட கிடையாது, 200% சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்கும். இவரை ஜெயிக்கவே முடியாது, இவரை மாற்றவே முடியாது, இவரை நம்பவே முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தலைகீழ் மாற்றங்கள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த விஷயமே இதோட க்ளோஸ் ஆகி போச்சு, கவலையே இல்லை, இது வரைக்கும் கோர்ட்டு கேஸு இப்படி அலைஞ்சது, அல்லது 11ஆம் இடம் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறனால இவரை அணுகவே முடியாது, ஒரு மாதிரியான ஆள், இந்த மாதிரியான விஷயத்தில் நம்மால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை அமைப்புகளுக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைக்கி டாட்டா பை பை சொல்லலாம். உங்களால் முடியாதது எதுவுமே இல்லைன்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் கூட இன்றைக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எதனா கஷ்டம் வந்துக்கிட்டே இருந்த தன்மைகள் எல்லாம் இப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு அப்படியே நல்ல விதமாக குடும்பம் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. கடந்த காலத்தில் கடுமையான சோதனைகளை விருச்சிகராசிக்காரங்க அனுபவிச்சிங்க. பொதுவாகவே 7.5 சனி அமைப்புகளில் விருச்சிகராசிக்காரர்கள் படு சோதனையாக்கி விடும். ஏன்னா சனி உங்களுக்கு எதிர்ப்பு கிரகம். இந்த எதிர்ப்பு கிரகம் போய் உங்கள் ராசியில் வந்து உட்காரும்போது கடுமையான பலன்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள், 15, 16, 17, 18 கடுமையாக இருந்தது இல்லையா? அந்த மாதிரி சோதனைகள்லாம் இனிமேல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வராதுங்க. எல்லா நிலைகள்லையும் முன்னேற்றம் மட்டுமே இருக்கக்கூடிய, வெற்றிகள் மட்டுமே இருக்கக்கூடிய, தனலாபங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய, பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு.
10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கேது சார்ந்த தொழில் அமைப்புகள், ஆன்மீகம் சார்ந்த தொழில் அமைப்புகள், உறக்க ஓசை எழுப்பக்கூடிய பாத்திரங்கள் சார்ந்த அமைப்புகள், கனிம வளங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய கற்கள் போன்ற அமைப்புகள், அல்லது விவசாயத்திலேயே மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள், கடலை வகைகள் போடக்கூடியவர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கேது, ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறார். மிகச்சிறப்பான ஒன்று. ஏற்கனவே குரு 6ல் தான் நாங்கள் இருக்கிறாரு, கடனை உடனே வாங்கித்தான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக தொழில், வேலை, விவசாயம் போன்ற வியாபாரம் போன்ற அமைப்புகளில் டக்குன்னு கடன் பட்டு கொண்டே இருக்கிறது, கடன் ஏறிக்கொண்டே போகிறது, ஏதோ ரொட்டேஷனில் தான் போய்கிட்டு இருக்குது, வருமானம் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் கடனை அடைக்க முடியல. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடனை அடைப்பதற்கு தோதுவான ஒரு கூடுதல் வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாத்திர கடை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக, பாத்திர கடை மட்டும் இல்லைங்க, உலோகம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, ஜுவல்லரி கடைன்னு, ஏன்னா தங்கமும் ஒரு உலோகம் தான் இல்லையா, ஜுவல்லரி கடை வச்சுருக்கிறவங்க, பித்தளை, துத்தநாகம் போன்ற, தாமிரம் போன்ற, காப்பர் மாதிரியான விஷயங்களோடு சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. டிரைவிங் தொழில் வச்சுருக்கிறவங்க, ஓசை எழுப்பக்கூடிய பெரிய பெரிய ஆலைகள், ஒரு தொழிற்சாலையில் பெரிய டமடமன்னு சத்தம் ஓட்டு வரக்கூடிய ஒரு மெஷின் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய தொழிலாளர் பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாட்கள் இந்த நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இன்றைக்கு. அபூர்வமாக ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அபூர்வமானது இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 9ஆம் இடத்துல கேது குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. ராசியில் சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக எல்லா நிலைமைகள்லையும் ராசியில் சுக்கிரன் இருக்க, ராசியை குரு பார்க்க, 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் மிகுந்த சுபத்துவத்தோடு 1, 5, 9 நல்லா இருக்கிற இந்த நாளில் தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, கனவு நனவாகக்கூடிய, எண்ணியது அப்படியே சிந்தாமல் சிதறாமல் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க. அப்பா அம்மா விஷயத்தில் நல்லவைகள் நடக்கும். தந்தை சொத்தை அனுபவிக்க முடியும். தாத்தா கொடுத்த சொத்து, தந்தை கொடுத்த சொத்து, அதில் எதனா வில்லங்க இருந்து அப்படி இருந்து இப்படி இருந்து, குடும்பத்தில் கூட அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லாமல், அக்கா தங்கச்சி ஒற்றுமை இல்லாமல், ஒருவர் கையெழுத்து போட மாட்டேன்ற, அப்படி போட மாட்டேன்ற, இப்படி போட மாட்டேன்ற, பங்காளி தகராறுகள் இருக்குது. சொந்த ஊர்லேருந்து வர விஷயங்கள் நல்லா இல்லை. சொந்த ஊரில் இருக்கிற வீட்டை சரி பண்ண முடியல, வீடு வில்லங்கத்தில் கிடக்குது, நிலம் வில்லங்கத்தில் கிடக்குது, அப்படி ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் கட்டிட பிரச்சனைகள், ஒரு பக்கம் நில பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த நாளில் இருந்து ஒரு 3-4 வார காலத்திற்குள்ள தீர்வுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. அப்பா பேரில் கொண்டிருக்கின்ற மன வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை, தகப்பன் இன்னும் கொஞ்ச நாள் நல்லாவே இருப்பார், ஆரோக்கியமாக இருப்பார் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் விலகக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி. கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு நாள் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, 8ல் இன்றைக்கி குருவின் பார்வையில் கேது இருக்கிறார். கேது என்பதே அந்நிய அமைப்புகளை, தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியவர் தான். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள் அல்லது தகவல் தொடர்புன்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோன்லேயோ அல்லது ஒரு நேர்லேயோ அல்லது ஏதேனும் ஒரு காணொளி காட்சி மூலமாக கூட, ஏதாவது ஒரு சமூக ஊடகங்களின் மூலமாக கூட ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். எதிர்பாராத திருப்பம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஒன்று நினைக்க போனால் அது இப்படி முடிஞ்சு போச்சுங்க. குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க, அல்லது கிணறு வெட்ட பூதங்கிளம்புச்சுன்னுவாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம சரிதான் முடிஞ்சு போச்சு, இது அப்படித்தான், இதுக்கு மேலே இது தேராது அப்படின்றத ஒரு விஷயத்தை அப்படியே டல் அடிக்க வச்சுருந்த நிலைமைகளில் அந்த விஷயம் அப்படியே தலைகளாக மாறி நமக்கு சாதகமாக நல்ல விஷயமா, கிணறு வெட்ட பூதங்கிளம்பலங்க, தெய்வமே கிளம்பிருச்சுங்க என்கின்ற மாதிரியாக ஒரு விஷயம் தவறாக ஆரம்பித்து சரியாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கு இல்லையா, அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் காசு பணம் வரக்கூடிய தன்மை. 2 வருஷமாக விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, 2 வருஷமாக ஜென்மச்சனியின் காரணமாக பாக்கெட்டில் இருக்கிற காசு காலியாகிக்கிட்டு இருக்கு. காலியாகி கொண்டிருக்கின்ற வரவே வராத பண அமைப்புகள் ஏதாவது ஒரு அளவுக்கு, நான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் விட்டுட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு 10%, 20% திரும்ப பணம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல இன்றைக்கு குருவின் பார்வையில் கேது இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. திருமணத்திற்காக ஒரு தம்பதிகளாக நாம் போகணும் அப்படின்றதுக்காக அப்பா அம்மா கிட்ட சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், ஒரு அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர் மீது விருப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இப்படி எப்படி இருக்குங்க, அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அல்லது சொல்லிட்டேன், அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, இந்த மாதிரியான குழப்பமான நிலையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்கும். அப்பா அம்மா சம்மதம் வாங்காமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்கின்ற நல்ல முடிவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை இவ்வாறு நினைக்கிறதே என்கின்ற மனமாற்றம் பெரியவர்கள்ட்ட ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல 2வது நிலைத்த நீடித்த வாழ்க்கை, சந்தோஷ வாழ்க்கை. முதல்ல தான் இப்படி ஆகிப்போச்சு, 2வது என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலன்னு சொல்லிட்டு வயிற்றில் நெருப்பு கட்டின மாதிரி ஒரு உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான உணர்வுகள் இல்லாமல் 2வது நிலைத்த நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள், அதற்கான ஆதார அமைப்புகள் அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற இந்த நாள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். அந்நிய இன மத மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக நல்லவைகள் நட்புகள், ஒரு உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட இன்றைக்கி நல்லதுகள் நடக்குங்க. எல்லா நிலைமைகள்லையும் மீனராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கி. கடந்த சில நாட்களாக சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகத்துடைய சம்பந்தப்பட்ட வேலை, கல்வி, தொழில், படிப்பு இது மாதிரியான அமைப்புகளை பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு 4வது கிரகமாக புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுத்திருந்தால் என்ன விதமான கல்வியை கொடுப்பார், அதன் பிறகு என்ன விதமான வேலை தொழில் அமைப்புகளை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். புதன் சுபத்துவமாக இருக்கணும், ஆட்சி உச்சத்தோடு இருக்கணும், அல்லது நட்பு வீடுகளில் இருக்கணும். ஒருவேளை மீனத்தில் நீச்சமாக இருந்தாலும் கூட சந்திர அதியோகத்தில் பங்குனி உத்திரம், பங்குனிக்கு அடுத்த நாள், பங்குனி உத்திரத்துக்கு அடுத்த நாள் அந்த பௌர்ணமி அமைப்புகளில் அவர் இருந்தார்னா மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்வார். அதை போலவே புதன் சுக்கிரனோடு, அவர் எப்போவுமே சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிற கிரகம்தான். சுக்கிரனோடு இணைந்திருப்பவர் மிக நெருக்கமாக சுக்கிரனோடு இருக்கின்ற அமைப்பு, குருவோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பில் புதன் சுபத்துவத்தை அடைந்திருப்பார். இந்த சுபத்துவ நிலையில் ஒருவருடைய ஜாதகத்தில் புதனே அதிக சுபத்துவம். ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரகம் சுபத்துவமாக இருக்கும். இதில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில், வேலை, படிப்பு போன்ற அமைப்புகள் தான் கண்டிப்பாக அமையுங்க. இதுதான் உண்மையிலே எல்லாருடைய உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை கூட வலுத்து இதையே பார்க்கலாம், மிகச்சரியாகவே இருக்கும். இந்த அமைப்பின் அடிப்படையில் உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் அல்லது உங்களுடைய ஜாதகத்திலே புதன் அதிக சுபத்துவமாக இருந்தால் உங்களுக்கு கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு, அது சாஃப்ட்வேர்னு சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர் சார்ந்தது, செல்ஃபோன் சார்ந்தது, தகவல் தொடர்புன்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள், அல்லது அந்த கன்சல்டிங் போன்ற அட்வைஸிங் சொல்லப்படக்கூடியது. ஆக ஒருவர் அக்கௌண்ட்டு படிக்கணும், பிகாம், எம்காம் படிக்கணும், காமர்ஸ் படிக்கணும், ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்டது படிக்கணும், அல்லது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது படிக்கணும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணமான கிரகம் இந்த புதன் தாங்க. இந்த புதன் மட்டும் ஒருவருக்கு வலுத்திருந்தால் எது எப்படி இருக்கோ இல்லையோ, அறிவு இருந்தால் பிழைச்சிக்கிறோம் இல்லையா, அந்த அறிவை கெடுக்கக்கூடிய முதன்மையான கிரகம் இந்த கிரகம். அப்போ புதன் வலுத்த ஒருவர், புதன் சுபத்துவமாக இருக்கின்ற ஒருவர் அறிவால் எப்போவுமே நல்லபடியாகவே பிழைச்சிக்குவார். பெரும்பாலும் இவங்க கணக்கு சார்ந்த விஷயங்களில் இருப்பாங்க, பிகாம் சார்ந்த ஒரு பேங்கிங், கணக்கு பிகாம் படித்தா தானே பேங்க் வேலை கூட போக முடியும். ஒரு வாத்தியாராக சொல்லி கொடுத்த டீச்சிங் லைனில் இருக்கிறாங்க, 2 10ஆம் இடங்களோடு புதன் சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஆக கல்வி கற்பது, கற்ற கல்வியை நல்ல விதமாக சொல்லிக் கொடுப்பது, கல்வி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியது, கணிதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியது, வானவியல்னு சொல்லுவேன், இஸ்ரோ, நாசா மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள், வானவியல், கிரகங்களை பற்றிய ஆராய்ச்சி, ஃபிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளுக்கும் புதன் வலுவாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அவருக்கு தான் இது புரியும். அப்போ புதன் வலுத்தால் கல்வி இப்போது நான் சொன்ன விஷயங்களில் அத்தனையிலையுமே இருக்கும். அதாவது புதன் வலுத்தா கணிதம் சார்ந்த விஷயங்கள், செவ்வாய் வலுத்தா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள். இதை இதிலேயே பார்த்தோம். அப்போ இந்த புதன் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவருக்கு இந்த மாதிரியான படிப்புகள் அமையும். இவர்களுக்கே இதே மாதிரியான துறைகளில் தான் வேலையும் அமையும். வேலையில் ஒருத்தர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறாருன்னா அவருக்கு புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறது என்று அர்த்தம்.
ஹார்ட்வேராக இருந்தாலும் சரி, அல்லது செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட நூதன கருவிகள்னு சொல்கிறோம் இல்லையா, செல்ஃபோனு, கேமரா, எலக்ட்ரானிக்ஸ் பொருள், இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் சம்பந்தப்பட்ட படிப்பும், அதாவது சூரியன் எலக்ட்ரிக்கல் படிப்பிற்கு சொந்தமானவர் என்றால் புதன் எலக்ட்ரானிக்ஸ் படிப்புக்கு சொந்தமானவர். இந்த எலக்ட்ரானிக் படிக்கிறவங்கள பார்த்திங்கன்னா சூரியன் புதன் 2 பேருமே சுபத்துவமாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள். ஏன்னா இந்த சூரியனோடு எப்போவுமே புதன் ஒட்டிக்கிட்டே வரக்கூடிய ஒரு கிரகம். இவர்கள் இருவரும் வலுவாக இருப்பார்கள். ஆக புதன் வலுத்த ஒருவர் கணிதம் சார்ந்த துறையில் இருப்பார். கண்ணியும் சுபத்துவமாக இருந்தால் அவர் ஆடிட்டராகவே இருப்பார். சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட, தரகு சொல்லப்படக்கூடிய ஒரு கன்சல்டேஷன் சம்மந்தப்பட்ட, மீடியேட்டிங் சம்மந்தப்பட்ட அவ்வளவு அமைப்புகளையும் கல்வி அமைப்புகள், தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கும். புதன் வலுத்தவரே கணிதம் சார்ந்த துறைகளில் இருப்பார் என்பது தான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.